Hello childrens, welcome to my channel Easy 60. இன்னைக்கு ஒரு பேசிக்கான ஃபார்முலா இந்த ஐடென்டிட்டியை எப்படி யூஸ் பண்ணணும், இதில் ஒரு சிலருக்கு இன்னும் கூட கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது. அதனால தான் இதை ஒரு வீடியோவாக எடுத்து போடணும்னு நான் போட்டிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம இதில் யூஸ் பண்ண போகிற ஐடென்டிட்டி வந்து a + b the whole square is equal to a square plus 2ab plus b square. சப்போஸ் இது a minus b the whole square வந்துருச்சுன்னா 2ab மட்டும் மைனஸில் வந்துடும். இப்போது இங்கே நடுவில் ப்ளஸ் இருக்கா, அதாவது 2x + 3y இதெல்லாமே ப்ளஸில் இருக்கா, அப்போ நம்ம ஃபஸ்ட் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணும். இப்போ என்ன a ஸ்கொயர், அப்போ 2x the whole square plus 2 into a 2x into b 3y plus b square 3y the whole square. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 4x square plus 2 2s are 4 4 3s are 12 x into y xy plus 3 square 9 y square y square. இப்போ சப்போஸ் நடுவில் மைனஸ் வந்துருச்சு அப்படின்னா ஒரு சிலர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா பி எது எடுக்கிறப்போ -3y அதாவது மைனஸை சேர்த்து எடுத்துருவீங்க. அப்படி எடுக்கக்கூடாது. நம்ம அது மைனஸில் இருக்குன்றதுக்காக தான் a - b the whole square அப்படின்ற மைனஸ் சம்மந்தப்பட்ட ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணிடுறோம். ஸோ இங்கே மைனஸ் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் திரும்ப தனியாக பிக்கு பதிலாக மைனஸ் சைனை போடவே கூடாது. இப்போ இங்கே a ஸ்கொயர், அப்போ 2x the whole square பண்ணுறப்போ 4x square மைனஸ் 2 into a எடுக்கிறப்ப வெறும் 2x தான் எடுக்கணும், b எடுக்கிறப்போ வெறும் 3y தான் எடுக்கணும். நீங்கள் சைன் எல்லாம் கன்சிடரே பண்ணக்கூடாது. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ 12xy ஆகிடும். 3y the whole square பண்ணுறப்போ 9y square. சப்போஸ் ரெண்டுமே மைனஸ் இருக்குது அப்படின்னா அது இந்த ப்ளஸ் ஐடென்டிட்டியில் தான் வரப்போகுது. ஆனால் இந்த ப்ளஸ் ஐடென்டிட்டியில் எடுக்கிறப்போ ஏவோட பிளேஸில் -2xன்னு எடுத்துக்கோங்க, பியோட பிளேஸில் -3yன்னு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு போட்டுட்டிங்க அப்படின்னா இதே என்ன ஆன்சர் வந்ததோ இதுக்கும் அதே ஆன்சர் தான் வரப்போகுது. நல்லா பார்த்துக்கோங்க, பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.